जो जहाँ पे आपको मूवमेंट नजर आती है, बंदा जिस छत पे चल रहा है, कोई आ रहा है जा रहा है, उसको फायर ठोको। मुझे नहीं पता यहाँ पे क्या हो रहा है। நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இப்ப கேட்ட இந்த குரல் தீவிரவாதியான சாஜித் மீரோடது. இவன் மும்பையில 26/11 நடைபெற்ற தாக்குதலப்ப நவம்பர் 11 அன்னைக்கு சாயங்காலமா 10 தீவிரவாதிங்க மும்பையோட தெற்கு கடல் வழியா வந்து தொடர்ந்து 3 நாட்கள் தங்களோட தாக்குதலை நடத்தினாங்க. இதுல ஒரு தாக்குதல் தாஜ் ஹோட்டல்ல நடந்துச்சு. இந்த மொத்த மும்பை தாக்குதல்ல 170க்கும் மேற்பட்டோர் இறந்து போனாங்க, 700க்கும் மேற்பட்டோர் காயப்பட்டாங்க. ஆனா நம்ம பார்க்க போற கதையோ பல பேரோட உயிர் இந்த தாக்குதல்ல இருந்து காப்பாத்தினவங்களை பத்தினது. 26 நவம்பர் அன்னைக்கு தாஜ் ஹோட்டலோட செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட ஒரு டின்னர் பார்ட்டி நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த பார்ட்டியை மேனேஜ் பண்ண 35 ஸ்டாஃப்ஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பார்ட்டிக்கு 24 வயசான மல்லிகா ஜாக்கெட் மேனேஜராகவும் இருந்தாங்க. நைட் சரியா 9:30 மணிக்கு மெயின் கோர்ஸ் ஃபுட் சர்வ் பண்ணப்பட்டுக்கிட்டு இருந்தப்போ அங்க பக்கத்துல இருந்த ரூம்ல இருந்து துப்பாக்கி சத்தம் கேட்க ஆரம்பிச்சிச்சு. தாஜோட ஸ்டாஃப்ஸுக்கு ஏதோ தப்பா நடக்குதுங்கிற விஷயம் மட்டும் புரிஞ்சது. உடனே மேனேஜரான மல்லிகா ஜாக்கெட் வெங்கட் ஹாலோட மெயின் டோரை லாக் பண்ணாங்க. எல்லா லைட்டையும் உடனே ஆஃப் பண்ணப்பட்டுச்சு. பார்ட்டிக்கு வந்த எல்லாரையும் அமைதியா டேபிளுக்கு கீழே மறைய சொல்லிட்டு அவங்க போன் எல்லாத்தையும் சைலண்ட் அண்ட் சுவிட்ச் ஆஃப் பண்ண வச்சாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருந்த கணவன் மனைவியை தனித்தனியாவும் இருக்க சொன்னாங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா குடும்பத்துல ஒருத்தராவது மிஞ்சலாம் அப்படிங்கிற விஷயத்துக்காக அன்னைக்கு ஃபுல் நைட்டும் துப்பாக்கியால சுடுற சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனா தாஜ் ஸ்டாஃப்ஸோ அந்த பார்ட்டிக்கு வந்தவங்களுக்கு தேவையான தண்ணி, உணவு மாதிரியான விஷயங்களை அந்த இருட்டிலையும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. மறுநாள் காலையில ராணுவத்தால அங்க இருந்த எல்லாரும் சைடு ஜன்னல் வழியா காப்பாற்றப்பட்டாங்க. ஒரு உயிரிழப்பு கூட இல்லாம. அந்த மேனேஜரான மல்லிகாவுக்கு தாஜ் ஹோட்டல் தான் அவங்களோட முதல் வேலை. இவங்க எல்லாரும் இந்த தாக்குதல்ல இருந்து எப்படி மக்களை காப்பாத்தினாங்கிறத ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூலோட ப்ரொஃபசர் ஒருத்தர் ரிசர்ச் பண்ணி பேப்பர்ஸையும் சப்மிட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதை வச்சு ஹிந்தியில ஒரு படமும் வெளியாச்சு. இவரை பாருங்க, இவர் ஒரு கேப்டன், சவுத் கொரியாவை சேர்ந்த கப்பலுக்கு. இந்த கப்பல் ஒரு விபத்துல சிக்கினதுல பல பேர் இறந்து போனாங்க. ஆனா இதுல அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, அந்த கப்பல் கௌரவம் அந்த கப்பல்ல வேலை பார்த்த எல்லாருமே தங்களோட உயிரை காப்பாத்திக்கிற கடல்ல குதிச்சு தப்பிச்சுட்டாங்க. ஆனா அதுவே ஒரு ஸ்டாஃப் கூட தாஜ் ஹோட்டலை விட்டு தங்களோட உயிரை காப்பாத்திக்கிற வெளியேறல. இது எப்படி நடந்துச்சு, அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் மணிகண்டன், இது ட்ரூ தான் சேனல். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போலாம். 26 அன்னைக்கு நைட் தாஜ் ஹோட்டல்ல மொத்தம் 1100 கெஸ்ட் இருந்தாங்க. அதுல ரூம்ல இருந்த ரிஜிஸ்டர் கெஸ்ட் 500 பேரும், 600 கெஸ்ட் அங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட் மற்றும் பேன்வெட் ஹால்ல நடந்த ஃபங்க்ஷன் மற்றும் வேறு சில ஃபங்க்ஷனுக்கும் வந்தவங்க. அன்னைக்கு நைட் ஷிப்ட்ல மட்டும் பாத்தீங்கன்னா 600 ஸ்டாஃப்ஸ் மொத்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுல மேக்சிமம் 20ல இருந்து 30 வயசுக்குள்ள இருந்தவங்க தான் அதிகம். அந்த வேலை பார்த்த அந்த 600 ஸ்டாஃப்ஸ்க்கும் அந்த ஹோட்டல்ல இருக்கிற பேக் என்ட்ரன்ஸ், எமர்ஜென்சி எக்ஸிட்னு எல்லா பாதையும் A to Z நல்லாவே தெரியும். அது போக அந்த ஹோட்டல்ல இருந்து எப்படி சீக்கிரம் வெளியே போறது அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த அட்டாக் ஆரம்பிக்கவும் அந்த ஸ்டாஃப்ஸோட மனநிலை எப்படி இருந்திருக்கும், இதுதானே நம்ம எல்லாரோட முதல் கேள்வியா இருந்துச்சு. இதை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல மனுஷனோட சைக்காலஜியை புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். 2014 ஒரு சவுத் கொரியன் பயணிகள் கப்பல் அங்க இருக்கிற ஜூஜுங்கிற ஊருக்கு பயணமாச்சு. அதுல 500க்கும் மேற்பட்ட பயணிகள், குழந்தைகள் உட்பட பயணமானாங்க. அது போக அந்த கப்பல்ல பாத்தீங்கன்னா பல கார்கோ கண்டெய்னர்கள் ஏற்றப்பட்டு இருந்துச்சு. அது அந்த கப்பலோட கெப்பாசிட்டியை விட 2 மடங்கு அதிகம். இதனால அந்த கப்பல் ஒரு பக்கமா சரிஞ்சு கவுர ஆரம்பிச்சிச்சு. கோஸ்ட் கார்டோட ரெஸ்கியூ டீம் வர்றதுக்குள்ள அந்த கப்பல்ல இருந்த மொத்த க்ரூஸ் மெம்பரும், அதாவது அந்த கப்பல்ல வேலை பார்த்த எல்லாரும் ஒருத்தர் கூட இல்லாம அந்த கப்பல்ல இருந்து குதிச்சு தப்பிச்சுட்டாங்க தங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக. இதுதான் மனித சைக்காலஜி. எப்பவுமே யாரா இருந்தாலும் தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதான் பார்ப்பாங்க. இது எல்லாருக்கும் ஒண்ணுதான். சில பாத்தீங்கன்னா எந்த ஒரு கப்பல்ல வேலை பார்க்கிற ஸ்டாஃபுக்கும் அதுல வேலை பார்க்கறது மட்டும் இல்லாம அதுல இருக்கிற பயணிகளை பாதுகாக்கிறது தான் முதல் வேலையே. இந்த காரணத்தால அந்த கப்பலோட கேப்டனுக்கு 30 வருஷம் ஜெயில் தண்டனை வழங்கப்பட்டுச்சு. சிக்மன் பிரைட் மார்டன் சைக்காலஜியோட தந்தைன்னு இவரை சொல்லப்படுது. இவர் தன்னோட புத்தகத்துல மனிதனோட அடிப்படை ஈகோவானது எந்த ஒரு சண்டையிலையும் தன்னைத்தான் முதல்ல பாதுகாத்துக்குருவான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. இதே விஷயம் தான் ஹிரோஷிமா நாகசாகிலையும் நடந்துச்சு. ஃபேமஸான புக்கான லாஸ்ட் ட்ரெயின் ஃபார் ஹிரோஷிமாவோட ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, ஹிரோஷிமால அணுகுண்டு வெடிச்சப்ப தப்பிச்சவங்க எல்லாருமே மத்தவங்களை காப்பாத்தாம தங்களை காப்பாத்திக்கிறதுல தான் குறியா இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆனா தாஜ் ஹோட்டல் ஸ்டாஃப்ஸ் ஒருத்தர் கூட தங்களோட உயிரை காப்பாத்திக்கிற முயற்சி பண்ணல. நம்ம ஆல்ரெடி மல்லிகாவோட கதையை பார்த்துட்டோம். அது போக அங்க இருந்த மக்கள் எப்படி காப்பாற்றப்பட்டாங்கன்னு இன்னும் 2 கதைகள் இருக்கு, பார்க்கலாம் தாஜ் ஸ்டாஃப்ஸை பத்தி. தாஜ் ஹோட்டல்ல இருக்கிற ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்டான வாசபி, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹோட்டல் உள்ள தீவிரவாதிங்க வந்த விஷயம் ஹோட்டல் ஆபரேட்டர்கள் கால் பண்ணி அலர்ட் பண்ணவும் அங்க இருந்த கெஸ்ட் எல்லாத்தையும் ரெஸ்டாரண்ட்ல இருந்த கிச்சனுக்குள்ள கூட்டிட்டு போக முடிவு பண்ணாங்க. இந்த சமயத்துல தாமஸ் வர்கீஸ்ங்கிற சீனியர் வெயிட்டர் எல்லா கெஸ்ட் மற்றும் ஸ்டாஃப்ஸையும் ஹியூமன் செயின் மாதிரி அமைச்சு கிச்சனை நோக்கி போனாங்க. எல்லாரும் கிச்சன் பக்கம் அனுப்பிட்டு கடைசியா தாமஸ் வர்கீஸ் படிக்கட்டுல இருந்து இறங்கும் போது மேல இருந்து சுட்டதுல அவரோட உச்சந்தல வழியா குண்டு பாஞ்சு அவர் இறந்தும் போனாரு. மொத்தம் வந்த 10 தீவிரவாதிகள்ல 4 பேர் தாஜ் ஹோட்டல்லையும் மீது
6 பேர் மும்பையோட மற்ற பகுதிகளிலையும் தாக்குதல் நடத்தினாங்க. பல ஸ்டாஃப்ஸ் அந்த தாக்குதல் நடக்க ஆரம்பிக்கவுமே அங்கிருந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ரகசிய வழிகள் மூலியமா வெளியே வந்தாங்க. ஆனா அதுல சிலர் திரும்ப உள்ள போய் அங்கிருந்து கெஸ்டையும் வெளியே கூட்டிட்டு வந்த நிகழ்வு நடந்துச்சு. எடுத்துக்காட்டுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அந்த வேலை பார்த்த 27 வயசான அமித் பேஷாவ், இவர் தாஜ்ல இருக்கக்கூடிய 24 மணி நேர காபி ஷாப்பான ஷாமியானாவோட மேனேஜர். இவர் ஹோட்டலோட டிரான்ஸ்பார்மர் ரூம்ல இருந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டாரு. ஆனா திரும்ப உள்ள போய் அவரோட ஷாமியானா ரெஸ்டாரண்ட்ல மாட்டி இருந்த 31 பேரை மீட்டு வெளியே கூட்டிட்டு வந்தாரு. அதே நேரம் அங்க இருந்த ஸ்டாஃப்ஸ் பூரா டெலிபோன் மூலியமா ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ரூம் கெஸ்டையும் அலர்ட் பண்ணி அவங்க எல்லாரையுமே ரூமை விட்டு வெளியே வர விடாம சேஃப்டியா ரூமை லாக் பண்ணி இருக்க வச்சாங்க. அது போக வெளியே நடக்கக்கூடிய விஷயங்களை அவங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. இதனால மட்டும் தாஜ் எம்ப்ளாயிங்களால 1200 பேரோட உயிரை காப்பாற்ற முடிஞ்சிச்சு. இந்த தாக்குதல்ல மொத்தம் 30 பேர் இறந்து போனாங்க. அதுல 20 பேர் கெஸ்ட், 10 பேர் தாஜ் ஹோட்டலோட ஸ்டாஃப்ஸ். தாஜ் ஹோட்டல்ல இது மாதிரி நடக்கிறது இது ஒன்னும் முதல் முறை இல்ல. அவங்க இவ்வளவு தைரியமா செயல்படுறதுக்கு 2004 சுனாமி சமயத்துல இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு மாலத்தீவுல. அங்க இருக்கிற தாஜ் ஹோட்டல்ல சுனாமி தாக்குனப்போ அங்க ரூம்ல இருந்த எல்லாரையும் அந்த ஹோட்டலோட மாடிக்கு கூட்டிட்டு போய் எல்லாரோட உயிரையும் காப்பாத்தினது மட்டும் இல்லாம மொட்டை மாடியிலேயே சாப்பாடு சமைச்சு போட்டு 2 நாள் வரைக்கும் எல்லாரையும் காப்பாத்தினாங்க. இந்த மாதிரி எர்த்குயிக் ஃபயர் மாதிரியான நிலைமையில என்ன பண்ணணுங்கிறது ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருந்துச்சு தாஜ் ஹோட்டல் ஸ்டாஃப்ஸுக்கு. ஆனா 26/11 அன்னைக்கு நடந்த விஷயமே வேற. ஆனா இதுல அவங்க அப்படி நடந்துகிட்டதுதான் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியமே. இதை பார்த்து அதோட முதலாளியான ரத்தன் டாடா ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆனாரு. A master plan of evacuation, they moved people to safe. தாஜ் ஹோட்டல் ஸ்டாஃப்ஸ் எப்படி இவ்வளவு டெடிகேட்டடா வேலை பார்க்கறாங்க வாங்க தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பின்னாடி 2 மிக முக்கியமான காரணங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. முதல் காரணம் அவங்களோட ஹெச்ஆர் பாலிசி. அந்த ஹெச்ஆர் பாலிசியில இருக்கக்கூடிய 3 விஷயங்கள் என்னன்னு பார்த்தா அதுல இருக்கிற முதல் விஷயம், தாஜ் ஹோட்டல்ல எப்பவுமே அவங்க ஸ்டாஃப்ஸோட செலெக்ஷன்ல அவங்க மார்க்ஸை மட்டும் பார்க்க மாட்டாங்க, அவங்க கேரக்டரையும் பாக்குறாங்க. அதே மாதிரி மற்ற பெரிய ஹோட்டல்கள் எப்பவுமே தங்களோட ஃப்ரண்ட் லைன் ஸ்டாஃபை மிகப்பெரிய சிட்டிகள்ல இருந்து தான் எடுப்பாங்க. ஆனா தாஜ் தன்னோட ஃப்ரண்ட் லைன் ஸ்டாஃப்ஸை சிறு சிறு கிராமங்கள்ல இருந்து தான் செலக்ட் பண்ணுது. இதனால அவங்க எப்பவுமே பெரியவங்க கிட்ட ரெஸ்பெக்ட், டிசிப்ளின், ஹானஸ்டி, அதுக்கப்புறம் கேரிங் மாதிரியான விஷயங்களை பின்பற்ற முடியுது. அது போக அவங்க இளைஞர்களா தேர்ந்தெடுக்கிறதால அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்துறதும் அவங்களுக்கு ரொம்ப எளிதா இருக்குது. அது போக மற்ற ஹோட்டல்கள்ல அந்த ஸ்டாஃப்ஸோட படிப்பு மற்றும் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸ் பாக்குறாங்க. ஆனா தாஜ் அந்த விஷயத்தை பெருசாவே எடுத்துக்கிறது இல்ல. ஆனா அந்த ஸ்டாஃப்ஸோட பேக்ரவுண்ட நல்லா விசாரிச்சு தான் வேலைக்கே சேர்க்கிறாங்க. 2வது காரணம் கஸ்டமர் சென்ட்ரிக் ட்ரைனிங். அதாவது மற்ற ஹோட்டல்கள்ல வேலை பார்க்கக்கூடிய எல்லா ஸ்டாஃப்ஸும் அவங்க ஹோட்டலோட பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி அவங்க கெஸ்ட் கிட்ட தங்களோட ஹோட்டல் பத்தி பெருமையா பேசுவாங்க. ஆனா தாஜோட எந்த ஒரு ஸ்டாஃபும் சூப்பர்வைசர் பர்மிஷன் இல்லாம எந்த ஒரு கெஸ்ட் கிட்டையும் பேசக்கூடாது. இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கெஸ்ட் தாஜ்ல இருக்கிற ரூம்ல தங்கும் போது அவரோட ஏசி சப்போஸ் பிரச்சனை ஆகிட்டா அவங்களுக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் மற்றும் அவங்க ஏர்போர்ட் வரைக்கும் போற காருக்கு ஏற்பாடு எல்லாமே ஃப்ரீயா பண்ணி கொடுக்கும் தாஜ். இதுவே தாஜோட பேரை பரப்ப போதும். 3வது தாஜோட இன்சென்டிவ் சிஸ்டம். தாஜ்ல ஸ்டாருங்கிற ஒரு முறையை பின்பற்றாங்க, ஸ்பெஷல் தேங்க்ஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம். இந்த சிஸ்டத்துல 3 ஏரியால ஸ்டாஃப்ஸுக்கு ஸ்டார்ஸ் கொடுக்கப்படுது. அதாவது கஸ்டமர் கொடுக்கிற காம்ப்ளிமெண்ட், அதுபோக கூட வேலை பார்க்கறவங்க கொடுக்கிற காம்ப்ளிமெண்ட், இது போக கம்பெனிக்கு ஸ்டாஃப்ஸ்களால நல்ல சஜஷன் சொல்றவங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்டும் கொடுக்கப்படுது. இந்த பாயிண்ட்களுக்கு கிஃப்ட் வவுச்சர், டிராஃபி மாதிரியான விஷயங்களும் அவங்களுக்கு பரிசீலிக்கப்படுது. இது எல்லாம் சேர்த்து தான் தாஜ் எம்ப்ளாய்களை மற்றவங்களுக்காக உயிரை கொடுக்குற அளவுக்கு மாத்தி இருக்குன்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறந்துடாம நம்ம ட்ரூ தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் மணிகண்டன். இது ட்ரூ தான் சேனல். நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி.